திரு மணிகண்டன், அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பா திமுக தொடர்ந்து கேள்வி எழுப்புறாங்க. சட்டமன்றம் வரைக்கும் பேசுறாங்க, பொதுக்கூட்டங்களில் பேசுறாங்க, விவாத நிகழ்ச்சிகளை பேசுறாங்க. அடிப்படையா அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, இதுவரைக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்துட்டு திடீர்னு ஏன் பாஜகவோட கூட்டணி சேர்ந்தீங்க? ஒரு கேள்வி. ரெண்டாவது, பாஜக தமிழ்நாட்டுக்கு நிதி தரல, நீட் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றின தீர்மானத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கல, தொகுதி மறுவரையில் பிரச்சனை இருக்கு, ஒரே நாடு ஒரே தேர்தலில் பிரச்சனை இருக்கு, வக்ஃப் சட்டம் நிறைவேற்றப்பட்டதில் சிக்கல் இருக்குன்னா, இந்த நிலைப்பாடுகள் எல்லாமும் நீங்களும் எதிர்நிலையில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு, மும்மொழி கொள்கை உட்பட, இதுல என்ன பண்ண போறீங்கிற அந்த கேள்வி முக்கியமான கேள்வி தானே. அதற்கு பதில் சொல்லாம திமுகவை ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணும், அதற்காக நாங்க கூட்டணி சேர்ந்திருக்கிறோம்னு சொல்ற அந்த ஒற்றை ஸ்டேட்மெண்ட் மட்டும் உகந்ததா இருக்குமா? ஒண்ணுல சார், இந்த நெஞ்சுக்கு நீதி புத்தகத்துல 455 ஒரு 10 பக்கம் வரிசையா படிச்சு பாருங்க. ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் மிக தெளிவா சொல்லியிருப்பாங்க, திமுக கூட்டணி பாஜகவோடு ஏன் அமைத்தது என்பது தெளிவா சொல்லியிருப்பாங்க. திடீர்னு காங்கிரஸோடு விலகி திமுக பாஜகவோடு சேருது. பாஜகவோடு சேர்ந்த பிறகும் எங்கள் கொள்கையில் நாங்கள் சமரசம் செய்து கொள்ளவில்லை, எங்கள் கொள்கை அப்படியே இருக்கிறது, ஆனால் ஜெயலலிதா எதிர்ப்பதற்காக சேர்கிறோம் சொன்னாங்க. அப்ப இது சரியா இருந்தது இல்ல? சொன்னாங்கதான், மாற்று கருத்து இல்ல. நீங்க நெஞ்சுக்கு நீதில இருக்குன்னு சொன்னீங்க. அப்போதும் விவாதங்கள் நடந்தது. திமுக தரப்புல அதற்கு நியாயம் கற்பித்தார்கள். காங்கிரஸோடு ஏன் கூட்டணி, கூடாய் நட்பு கேடாய் முடியும் சொல்லி ஏன் கூட்டணி வச்சீங்க? பாஜகவுடனான கூட்டணிக்கு அவங்க சொன்ன ஜஸ்டிபிகேஷன் எல்லாமும் அவங்களுக்கு கை கொடுத்ததுன்னு நினைக்கிறீங்களா? அவங்க கூட்டணி வச்சுக்கிட்டாங்க, ஆனா கை கொடுத்துச்சா? திமுகவுக்கு இணக்கமா இப்ப இருக்கிற மாதிரி காங்கிரஸ் திமுக கூட்டணி மாதிரி அப்ப அது கை கொடுத்துச்சா? இல்ல, ஒரு கூட்டணி என்பது ஒரு தேர்தல் காலத்தில் அமைகிற போது அதனுடைய முழு தாற்பயம் என்னவென்று பார்க்க வேண்டும். இங்க ஒன்றே ஒன்றுதான், திமுக என்கிற ஒரு தீய சக்தியை, மக்கள் விரோத ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தை தவிர வேறு கொள்கை உடன்பாடு எதுவுமே இல்லை. இது அதிமுக தெளிவுபடுத்திய செய்தி. இது அதிமுக மட்டுமல்ல, காலங்காலமாக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கூட்டணி வைக்கிற போது அவர்கள் வெளிப்படுத்துகிற அறிவிப்புகளே இதுதான். இப்ப நீங்க பிஜேபி என்ன குறிப்பிட்டீங்களா? பிஜேபி செய்தி சொல்லி, அப்போ பிஜேபி செய்வதெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதிமுக அணி அமைக்கல. பிஜேபிக்கும் அதிமுகவும் கொள்கையில எல்லா வேறுபாடும் உண்டு, அந்த வேறுபாடுகள் அப்படியே இருக்கிறது. ஆனால் என்ன மாற்றம் திமுக என்ன கொண்டு வராங்கன்னா, நாங்க நிதி கேட்கிறோம், பாஜக கிட்ட தரல, தொகுதி மறுவரையினால தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு, மும்மொழி தொட்டும் வேணான்னு சொல்றோம், அவங்க வலியுறுத்துறாங்க, இந்திய திணிக்க முயற்சிக்கிறாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தலில் பிரச்சனை, வக்ஃப் சட்டம் நிறைவேற்றப்பட்டதுனால இஸ்லாமியர்களுக்கு பாதிப்புன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்கல்ல. இப்ப அதெல்லாம் நீங்க கூட்டணியில வச்சு ஆட்சி பொறுப்புக்கு நீங்க 26ல வந்த பிறகும், அப்படி ஒரு சூழல் உங்களுக்கு வாய்த்த பிறகும் நீங்க பாஜக கிட்ட கேட்டுட்டே இருக்க போறீங்களா? கூட்டணி வச்சிருந்தாலும் கேட்டுட்டே இருக்க போறீங்களா? அந்த கேள்வி 2001ல அதிமுக ஆட்சி அமைந்தது. அப்போ திமுக 99 திமுக பிஜேபியோட கூட்டணியில் இருக்குது. இப்போ மத்தியில் அன்றைக்கு இருந்த அரசை நோக்கி அதிமுக அன்றைக்கு முதலமைச்சர் இருந்த அம்மா ஜெயலலிதா அவர்கள் 25,000 கோடி நிதி கேட்டாங்க, சிறப்பு நிதி கேட்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு முறையிலும் மத்திய அரசு சில தவறுகளை சுட்டி காட்டாங்க. அப்பொழுது மத்திய அரசு அந்த பதிலும் சொல்லல, மத்திய அரசு அந்த அழுத்தம் தரல. அன்றைக்கு இருந்த திமுக அமைச்சர்கள் தான் தமிழ்நாட்டுக்கு இந்த நிதியை கொடுக்க வேண்டாம் என்று தடை செஞ்சாங்க. பத்திரிகைகள் செய்தி தர்றேன், ஆதாரம் இருக்குது. அப்போ இவர்கள் மத்தியில் இடம்பெறுகிற போது ஒரு நிலைப்பாடு, மத்தியில் இடம்பெறாமல் எதிர்கட்சி இருக்கிற போது நிலைப்பாடு என்பது திமுகவுடைய அரசியல் வேஷம். உண்மை சொன்னால் திமுக தொடர்ந்து வெற்றி பெறுவதற்காக ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறது. அதுதான் பிஜேபி எதிர்ப்பு, மோடி, அமித்ஷா என்பது. இப்போ இதை காரணம் காட்டிய கடந்த 4.5 ஆண்டு காலத்துல இந்த நாட்டை பால்படுத்தி விடுவது திமுக. என்ன பண்ணி நாட்டுக்கு ஒண்ணுமே இல்லை. தொடர்ந்து மத்திய அரசு, மாநில அரசு முதல், கவர்னர் முதல் இதை வைத்துக் கொண்டே மக்கள் மத்தியில பிரச்சாரம். அப்போ மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? ஒண்ணுமே 4,000 ரூபாய் கொடுத்தீங்க, தாண்டி எதுவுமே செய்யாமல் இதை மட்டுமே பேசிக் கொண்டிருந்தால் அந்த பிரச்சனை அதிமுகவுக்கு இருந்துச்சு தானே. பன்வாரிலால் புரோஹித் ஆய்வுக்கு போறாருங்கிற போது அப்போதும் அதிமுக தரப்புல முணுமுணுப்புகள் இருந்தது. திமுக எதிர்கட்சியாக இருந்து போராட்டம் நடத்துச்சு. இயற்கை பேரிடருக்கு தேவையான நிதியை தரலன்னு நிதியமைச்சராக இருந்த ஓபிஎஸ் சட்டமன்றத்திலேயே மத்திய அரசுக்கு எதிரான விமர்சனங்களை அவர் பதிவு பண்ணார். இப்ப இருக்கிற பிரச்சனை அப்போ ஒண்ணு இல்லை, நீங்க இருமொழி கொள்கைங்கிறதுல உறுதியா இருந்தீங்க. 7.5% இடஒதுக்கீடு கொடுக்கலன்னு அது அரசு ஆணையாகவே திரு இபிஎஸ் பிறப்பித்தார். அப்போதும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவு, ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான உறவுங்கிறது அவ்வளவு சுமூகமா இல்ல தானே? இல்ல சார், அவங்க 1947 இருந்தே
இப்ப இன்று வரையும் எடுத்துக்கு மத்தியில யார் ஆட்சிதாலும் மாநில அரசு மத்திய அரசு உறவில் சில சில உரசல் இருந்துட்டே இருக்குது, அது மறுக்க முடியாது. இப்போ காங்கிரஸ் கட்சி ஆண்ட போது மத்திய அரசு இந்திரா காந்தி அம்மையாரோ பின் வந்தவர்களோ தமிழ்நாட்டை எப்படி கையாண்டாங்க திமுகவே சொல்லுது. நெஞ்சுக்குள்ளே ஐயா கலைஞரை தெளிவுபடுத்திக்காரு. அப்போ மாநில அரசு மாநில சுயாட்சியை பெறுவதற்கு அல்லது மாநில உரிமைகளை மீட்பதற்கு திமுக ஒரு 18 ஆண்டு காலம் மத்தியில ஆட்சியில் இருந்தது, மத்திய அரசோடு அதிகாரத்தில் இருந்தது. திமுக நினைத்தால் அந்த ஆட்சியை கவிழ்க்க முடியும். அந்த பலத்தோடு இந்த திமுக எதை சாதித்து காட்டுன்னு சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருந்த போது எதையுமே சாதிக்காம எந்த வாய்ப்புமே இல்லாத போது அதிகாரத்தில் இல்லாத அதிமுக நோக்கி இதை செய்வீர்களா என்று கேள்வி எழுப்பது உங்கள் பலகீனத்தை காட்டுகிறது. இல்ல இப்ப கேக்குறாங்க. நீங்க இப்போ நாடாளுமன்ற தேர்தல்ல 30 எம்பிக்கள் 40 எம்பிக்கள் இருக்கு, பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வருது, அதிமுக கிட்ட ஒரு லகான் இருக்கு, அதிமுகவை மீறி ஏதாவது பாஜக செஞ்சிருச்சுன்னா ஆதரவை விலக்கிக் கொள்வதன் மூலமாக பாஜக அரசு நீடிக்காதுன்னு ஒரு அச்சம் இருக்கு அப்படின்னா நீங்க சொல்ற அந்த வாய்ப்பு இருக்கும். நடக்க போறது சட்டமன்ற தேர்தல்ங்கிற போது நீங்க மத்திய அரசு கிட்ட இருந்து பாஜக கிட்ட இருந்து இதெல்லாம் பெற்று கொடுத்து விடுவீர்களா, எலெக்ஷனுக்கு முன்பே அந்த ஒப்புதலை கொடுக்குறீங்களா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அவங்க ஆட்சியில் அமரப்போவது அதிமுக, பிஜேபிக்கு அந்த அவசியமே இல்லை, நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ அதிமுக நிச்சயமாக தமிழ்நாட்டு உரிமைகளை பாதிக்காத வகையில குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கும் சொல்லிட்டாங்க முன்னாடியே. அப்போ நீங்க மாநில அரசு அமைக்க போகிற அதிமுக ஆட்சிக்கு மேல வரட்டுங்க, நிச்சயமாக தமிழ்நாடு நலனை பாதிக்காமல் எல்லாவற்றையும் அதிமுக செய்ய. ஆனா அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு உருவாக்காத மாதிரி தனித்தனியா நில்லுங்கன்னு சொல்லி நிர்பந்தம் அளிப்பது காரணம் என்னங்க? திமுக மீண்டும் வெல்ல வேண்டும். இந்த 2 கட்சிகள் இணைந்த பிறகு நிச்சயமாக நாம் 26 தோல்வி அடைவோம் அதை உறுதியாக தெரிந்து கொண்டு திமுக செய்யற அரசியல் நாடகம் தான் இது. இல்ல இது பாஜக ஒருவேளை அந்த ஸ்டாண்டை எடுத்தாச்சுன்னா அதிமுகவுக்கு வெற்றி உறுதி தானே. மும்மொழி கொள்கையை நாங்க செயல்படுத்த மாட்டோம், இந்தி திணிப்பை நாங்க செய்ய மாட்டோம், தொகுதி மறுவரையே தமிழ்நாடு பாதிக்கிற மாதிரி நாங்க செய்ய மாட்டோம், ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமா தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற உத்தரவாதத்தை கொடுத்து இதன் அடிப்படையில தான் கூட்டணின்னு சொன்னாவே அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்த மாதிரி தானே, அவ்வளவுதானே சார். நிச்சயமாக தமிழ்நாட்டு உரிமைகளை பாதுகாக்கின்ற வகையில் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை அதிமுக உருவாக்குங்க. அதன் அடிப்படையில் தான் அதிமுக தேர்தலை சந்திக்க மாட்டுக்கிறதே இல்லை. ஆனா அச்சம் அதிமுக இந்த அணி அமைச்ச பிறகு இப்போ சட்டமன்றத்தில் புலம்புறாங்க, வெளியில புலம்புறாங்க. என்ன காரணம்ங்க? 26 தோல்வியை உறுதியாக ஒப்புக்கொண்டாங்க. அதன் வெளிப்பாட்டை முதலமைச்சர் உணர்த்துறார். அதை தாண்டி எதுவுமே இல்லைங்க.